வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சூப்பரான சிம்பிளான லஞ்சு தாங்க ரெடி பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியலும் காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன். இப்போ முருங்கைக்கீரைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து அரைச்சி போட போகிறோம். ஸோ அதனால் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரைக்கு ஒரு 4-5 பூண்டு இடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி கீரை கிள்ளி வச்சுருக்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு கீரையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் கிடச்சின்னா மறக்காமல் வாரத்தில் 3 இல்லது 4 நாள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இரும்பு சத்துமே அதிகமாக இருக்குங்க. முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. கீரை நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணி இறக்கிட்டால் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பொரியலும் ஆட் பண்ணிக்கலாங்க. காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாங்க. நான் ஒரு சிம்பிளான காரக்குழம்பு தாங்க பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் காயுமே கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதை வச்சு தாங்க இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு காயை ஆட் பண்ணி நான் ஆல்ரெடி புளிக்கரைசை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சா நம்ம வீட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. ஸோ அதனால் அவ்வளோதாங்க, காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சாப்பாடு வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த சுட சுட சாப்பாடு சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நாங்களே எங்கள் அம்மா சமைச்ச உடனே எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் அந்த மாதிரி தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு அப்பளம் பொரியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. முருங்கைக்கீரை பொரியல். இந்த சாப்பாடு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.